மணி ஒரு 11 இருக்கும். ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ தான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ டக்குன்னு வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வீட்டுக்கு வெளியிலலாம் வண்டியை நிப்பாட்டுறீங்க. அப்படி நிப்பாட்டும் போது கொஞ்சம் மற்ற வண்டிங்க போகிற அளவுக்கு இடம் விட்டு இடம் இல்லாத பட்சத்துக்கு கூட ஓகேன்னு சொல்லலாம். நமக்கு இடம் இருக்கும் போதுமே அசால்ட்டாக ரோட்லேயே வண்டி மற்ற வண்டிங்க போக முடியாத அளவுக்கு நிப்பாட்டிட்டு உள்ளே போயிடுறீங்க. இன்னொன்று, வெளியில் நம்ம நைட் டைம் அதுவும் 11 மணின்றப்ப எல்லாம் ரெஸ்ட் இருக்கிற டைம், உங்களுக்குமே அது டிஸ்டர்பன்ஸ் தான். இது ஒரு வண்டி போக முடியல அப்படின்னா வழி இல்லாமல் இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். இன்னொன்று, எல்லாருமே ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம வண்டிக்குமே அது சேஃப்டி கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரும் கொஞ்சம் மற்ற வண்டிகளுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி வண்டியை நிப்பாட்டுற மாதிரி பாருங்கள். இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான்லாம் இப்போ தான் டிரைவிங் பழகிட்டு வண்டி எடுக்கிறேன். அப்படின்னும் போது என்ன மாதிரி ஆளுங்களும் ரோட்டில் இருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்சம் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி வண்டி நிப்பாட்ட பாருங்கள். அதே மாதிரி தான் போனேன். இப்போ ரீசெண்டாக பொங்கல் அன்னைக்கு ட்ரைவ் பண்ணலான்னு வண்டி எடுத்தப்போ எல்லா ரோட்லேயும் கோலம் போட்டாங்கன்னா கல்லை தூக்கி நடு ரோட்டில் போட்டு தெரியுங்க வண்டி எடுத்து. அப்புறம் வண்டி எங்கெங்கே போகும்? ஸோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.